Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாஸ்தா macaroni பாஸ்தா இந்தியன் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். macaroni பாஸ்தா 1 கப், அதுவும் முக்கால்வாசி வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். காய்கறிகள் பார்ப்போம். capsicum, beans, carrot, ஒரு சின்ன ஆனியன், அப்புறம் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி நல்லா பழுத்திருந்தா அப்படியே போட்டுக்கலாம், ஆனால் பேஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக சீரகம் போட்டுக்கணும் 1/2 ஸ்பூன், அப்புறம் சோம்பு 1/4 ஸ்பூன். இந்தியன் ஸ்டைலுங்கிறனால நம்ம சோம்பு சீரகம் இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சு இதில் போட்டுடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதும் இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறிகளை போட்டுடலாம். காய்கறிகள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்த்தோன்னா காய்கறிகள் சீக்கிரமாக வெந்துடும். இந்த பாஸ்தா 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிரும். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுறணும். அரைவாசி வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு திருப்பி ஒரு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம், மிளகா பொடி. ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் மசாலா வேகிற வரைக்கும். மசாலா வெந்த உடனே இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது திருப்பி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்டுக்கு மட்டும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனு மில்க் க்ரீம் அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மில்க் க்ரீம் போடுறதால வந்து கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக தான். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டீங்க அப்படின்னா இருந்தது இல்லை கூட தான் போடுறீங்க, இந்த டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல macaroni பாஸ்தா, அதை வந்துட்டு இதில் போட்டுடணும். பாஸ்தா வந்து வேக வைக்கும் போது தண்ணி வந்து நிறையா ஊற்றி இதை வேக வைக்கும் போது அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. அப்போ வந்து பாஸ்தா தனித்தனியாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க அதுலேயே. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் முக்கால்வாசி வெந்துடும். அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதோடு சேர்த்து வந்து 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்காக வந்துட்டு இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து இந்த டைமில் வந்துட்டு மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு இருக்கா சரியாக இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதனால நான் லைட்டாக திருப்பி உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் திருப்பி லைட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் அதை மட்டும் வதக்கினா போதும். அப்புறம் வந்து லைட்டாக அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது இந்தியன் ஸ்டைல் தான் கம்ப்ளீட்டாக. நீங்கள் வந்துட்டு இதை வந்து அக்கார்டிங் டு உங்கள் டேஸ்ட் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸு, க்ரீமு, அப்புறம் பட்டர் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்தா ரெடி. பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.